பிஜேபி ஒரு பாசிச சக்தி. திரிணாமுல் நிச்சயமாக அது ஆர்எஸ்எஸ்ஸின் மூளையில் உதித்தது. ஆனால் அது ஒரு சித்தாந்தத்திற்கு பிந்தைய உருவாக்கம். அதனால் அதற்கு பிஜேபிக்கு இருப்பது போல் அவ்வளவு தீங்கு செய்யும் திறன் இல்லை. பிஜேபி தேசிய அளவிலும் தத்துவார்த்த ரீதியாகவும் ஒரு பெரிய அச்சுறுத்தல். மம்தா பானர்ஜி எஸ்ஐ தனது பிணத்தின் மீதுதான் நடக்கும் என்று கூறியுள்ளார். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், அவர் நன்றாக உயிருடன் இருக்கிறார். எஸ்ஐ நடந்துவிட்டது. முஸ்லிம்கள் அவர்கள் தங்கள் வாக்குரிமையை இழந்து விட்டார்கள். பிஜேபிக்கு பாரம்பரியமாக வங்காளத்தில் எந்தவிதமான பலமும் இருந்ததில்லை. மேலும் நாங்கள் பிஜேபியை வங்காளத்தின் ஒரு தூண்டிவிடும் உள்பாட்டியாக கருதுவதில்லை. நான் சற்று முன்பு உங்கள் மீட்டிங்கில் இருந்தேன். அங்கே அநேகமாக நீங்கள் தான் மிகவும் இளையவராக இருந்தீர்கள். அப்படியென்றால் ஏன் இளைஞர்கள் ஒருவேளை கேண்டிடேட் தவிர இனி சிபிஎம்மால் ஈர்க்கப்படுவதில்லை? நான் என் உரையை முடித்தவுடனேயே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், செல்ஃபி கேட்க வந்தவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள். நீங்கள் 90களுக்கு பிறகு பார்த்தால் இடதுசாரி தலைமையிலான கலாச்சார இயக்கத்தில் ஒரு சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் இது எங்களுடைய பாரம்பரியமான இடது கலாச்சார செயல்பாட்டு வடிவத்திற்குள் நிறைய இளைஞர்களை இணைத்து கொள்ள முடியாமல் போனது எங்களுடைய தோல்வி. ஆனால் அதையும் தாண்டி இடங்கள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். மேலும் நிறைய இளைஞர்கள் எங்கள் பிரச்சாரங்களில் உங்களுக்கு தெரியும், அவர்கள் கிளர்ச்சி பிரச்சார வேலைகளை செய்கிறார்கள். அவர்கள் பாடல்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் பாடல்கள் பாடுகிறார்கள். மேலும் அவர்கள் உண்மையில் எங்களுடன் இருக்கிறார்கள். உங்களால் அவர்களை பார்க்க முடியவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது. நீங்கள் பிஜேபி மற்றும் டிஎம்சி இரண்டையும் தாக்கினீர்கள். ஆம். உங்கள் பெரிய எதிரி யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தேசிய அளவிலோ அல்லது அடிப்படையிலோ நான் நினைக்கிறேன் அது பிஜேபி தான். ஏன்னா பிஜேபி ஒரு பாசிச சக்தி. ஆனால் திரிணாமுல் நிச்சயமாக அது ஆர்எஸ்எஸ்ஸின் மூளையில் உதித்தது. ஆனால் அது ஒரு சித்தாந்தத்திற்கு பிந்தைய உருவாக்கம். அதனால் பிஜேபி அளவுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆற்றல் அதற்கு இல்லை. மேலும் இப்போது ஹிந்துத்வா ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதால், அவர்கள் மத்திய அரசில் தொடர்வதால், மேலும் அவர்கள் அரசியலமைப்பையும் மாநில அமைப்புகளையும் சிதைக்கும் விதத்தாலும் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக பிஜேபி தேசிய அளவிலும் தத்துவார்த்த ரீதியாகவும் ஒரு பெரிய அச்சுறுத்தல். ஆனால் இங்கே வங்காளத்தில் திரிணாமுல் ஒரு கூட்டாளியை தவிர வேறில்லை. அவர்கள் செய்யக்கூடாத அனைத்தையும் செய்ய திரிணாமுல் பிஜேபிக்கு உதவி கொண்டிருந்தது. இப்போது ஒட்டுமொத்த மத்திய படைகளும் மத்திய அரசின் ஒட்டுமொத்த பலமும் மம்தா பானர்ஜிக்கு எதிராக போரிடுவது போல் தெரிகிறது. இடி பாதுகாப்பு படைகள், உள்துறை அமைச்சர் இங்கே இருக்கிறார். பிரதமர் பலமுறை வருகை தருகிறார். கேபினட் அமைச்சர்கள் இங்கே முகாமிட்டுள்ளனர். எங்கேயோ வங்காள மக்கள் ஒரு விதத்தில் மம்தா பானர்ஜியிடம் அனுதாபம் காட்டத் தொடங்கியுள்ளனர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதாவது அவள் அவர்களுக்காக போராடும் இந்த வங்காள புலி என்றும் அவள் நடத்தப்படும் விதத்தை பாருங்கள் என்பது போல அவள் மீது வளர்ந்து வரும் அனுதாபம் மக்கள் ஓட்டு செய்யும் விதத்தை பாதிக்கக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அது மம்தா பானர்ஜி மக்கள் நம்ப வேண்டும் என்று உண்மையிலேயே விரும்பும் ஒரு கதை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இடி மற்றும் சிபிஐயின் பங்கு பற்றி யோசித்து பார்த்தால், ஆம், 3 அமைச்சர்கள், திரிணாமுல் பார்ட்டியின் முக்கியமான உறுப்பினர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட இன்னும் தண்டிக்கப்படவில்லை. கல்வி அமைச்சராக இருந்த பார்த்தா சட்டோபாத்யாய் உங்களுக்கு தெரிந்திருக்கும். 26,000 மாணவர்கள் பின்னர் ஆசிரியர்களானார்கள். அவர்களின் வேலை பறிக்கப்பட்டது. மேலும் அந்த கல்வி அமைச்சரின் படுக்கைக்கு அடியில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இருந்தது. அதனால் இத்தனை ஆதாரங்களுக்கு பிறகும் இடி சிபிஐயால் அந்த கல்வி அமைச்சருக்கு எதிராக உண்மையிலேயே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அது மத்திய அரசிடம் ஒரு கேள்வியை எழுப்ப வைக்கிறது. எலெக்ஷனுக்கு முன்பு அவர்களின் செயல்பாடு வெறும் வெளிக்காட்டலுக்காகவா, அல்லது அவர்கள் செயலூக்கத்துடன் ஏதாவது செய்ய விரும்புகிறார்களா என்பது. எனவே மத்திய அரசும் இங்கே உள்ள மம்தா பானர்ஜி அரசும் உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு காட்ட முயற்சிப்பது போல் முரண்பட்டு கொண்டிருப்பதாக நான் உண்மையில் நினைக்கவில்லை. இங்கே திரிணாமுல், பாஜக ஆகிய இரண்டுமே மக்கள் விரோத அஜெண்டாவை செயல்படுத்துகின்றன என்று நான் நினைக்கிறேன். ஆனால் மக்கள் அதை உணர்வதா தெரியல. நாங்கள் பேசிய மக்கள் மம்தா பானர்ஜி மீது மிகுந்த அனுதாபம் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது அனைத்தும் அன்பை அடிப்படையாக கொண்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவேளை நீங்களும் இங்குள்ள சிலரிடம் பேச வேண்டும். அவர்கள் தாங்கள் நினைப்பதை பேச பயப்படாதவர்கள்.
சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னே இந்த ஒரு பெண் இருந்தார், ஒரு மதுவா பெண். நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் எங்களிடம் வந்து மிகவும் நன்றாக வரவேற்றார், எல்லாம் செய்தார். பிறகு அவர் இது போன்ற ஒரு டிவியில் ஒரு பேட்டி கொடுத்தார். அதில் ஆம், நாங்கள் அனைவரும் மம்தா பானர்ஜி மற்றும் திரிணாமுலுடன் இருக்கிறோம், ஆனால் எங்கள் இதயத்தில் இடதுசாரிகள் மீண்டும் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் அவங்களுக்கு எதிராக பேச முடியாது என்றால் அப்படி செய்தால் எங்கள் வேலை, எங்கள் பாதுகாப்பு எல்லாம் பறிக்கப்படும். 1 அல்லது 2 நாட்களில் திரிணாமுல் கவுன்சிலர் அவள் வீட்டிற்கு சென்றார். அவள் கவுன்சிலரின் ஆஃபீஸ்க்கு இழுத்துச் செல்லப்பட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டாள். எனவே இது மம்தா பானர்ஜி இங்கு ஏற்படுத்தியிருக்கும் ஒரு வகையான அச்சுறுத்தலாகும். எனவே மக்கள் சொல்லும் அனைத்தும் அன்பினால் சொல்லப்பட்டது என்று அவசியமில்லை. அது பயத்தின் காரணமாகவும் இருக்கலாம். அப்படியானால் இது உங்களுக்கு ஒரு கடினமான பணியாக தெரிகிறதா? அப்படித்தான். அதை மறுப்பதற்கில்லை. மேலும் நாம் ஒருவேளை ஒரு சுலபமான போரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. எங்களுக்கு எப்போதும் திரிணாமுல் அல்லது பிஜேபியில் சேர ஒரு வாய்ப்பு இருந்தது. நீங்கள் பிஜேபியில் சேர்ந்து தெரியுமா, என்ன கெட்ட விஷயம் இருந்தாலும் நாங்கள் மம்தா பானர்ஜியை தோற்கடிக்க விரும்புகிறோம், அதனால் நாங்கள் அவர்களுடன் இருக்கிறோம் என்று சொல்லலாம். அல்லது நீங்கள் திரிணாமுலுக்கு சென்று பிஜேபி பாசிச கட்சி என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லலாம். ஆக அவை மக்கள் செல்லக்கூடிய மிகவும் வசதியான மன்றங்கள் அல்லது 2 வசதியான வங்கிகள் போன்றவை. ஆனால் நாங்கள் மறுபக்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம். நாங்கள் மாற்று பக்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம். நாங்கள் மக்கள் பக்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம். நீங்கள் எப்படி சிபிஎம்மின் அரசியல் செல்வாக்கை மீட்டெடுக்க போறீர்கள்? கடைசி எலெக்ஷன் மற்றும் முந்தைய எலெக்ஷனுக்கு பிறகு அது வங்காளத்தில் ஒரு செயலிழந்த சக்தி போல இருக்கிறது. அப்படி இல்லை, ஆனால் நீங்கள் தேர்தல் அரசியலை பார்த்தால் இறுதியில் அதுதானே விஷயம். அது ஒரு சுடப்பட்ட தோட்டா போல தெரிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் கடைசி எலெக்ஷனை பார்த்தால் முர்ஷிதாபாத்தில் முகமது சலீம் 2ஆம் இடத்தை பிடித்ததை நீங்கள் காண்பீர்கள். மேலும் சில நாட்களுக்கு முன்பு முர்ஷிதாபாத்தில் எலெக்ஷனுக்கு சற்று முன்பு ஒரு கலவரத்தை ஒரு வகையில் உருவாக்கிய ஹுமாயூன் கபீர் காங்கிரஸை சேர்ந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியோ அல்லது சிபிஎம்ஐ சேர்ந்த முகமது சலீமோ வின் முடியாதபடி ஒரு இந்து முஸ்லிம் இருமை இருப்பதை உறுதி செய்வது மம்தா பானர்ஜியின் திட்டம் என்பதை ஒரு வகையில் ஒப்புக்கொண்டார் அல்லது ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாங்கள் அறிந்தோம். அதனால் நாங்கள் உணர அவ்வளவு பொருத்தமற்றவர்களாக இருந்திருந்தால் மம்தா பானர்ஜி இவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. நான் போட்டியிட்ட கடந்த எலெக்ஷனில் 2019 நாங்கள் பெற்றதை விட 86,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றோம் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. 86,000 பேர். அவர்கள் ஒன்றும் விளையாட்டு அல்ல. இது பார்க்க தோன்றுவது போல் அவ்வளவு எளிதானது அல்ல என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எங்களிடம் ஒரு மந்திரக்கோல் இருப்பது போல அதை உங்களுக்கு தெரியும், ஆட்டினால் போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்பது போல இது இல்லை. ஆனால் நாங்கள் விஷயங்களை சரி செய்யும் பணியில் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். மேலும் இதற்கு நேரமாகலாம், ஆனால் இறுதியில் நாங்கள் தான் கடைசி வார்த்தையை சொல்ல போகிறோம். நீங்கள் போராடும் உங்களுடைய சொந்த கான்ஸ்டிடியூவன்சியில் என்ன இருக்கிறது? நீங்கள் எதை எதிர்த்து நிற்கிறீர்கள்? நாங்கள் திரிணாமுல்லின் அல்லது சந்திரபாபு பட்டாச்சாரியாவின் சிண்டிகேட் ஆட்சிக்கு எதிராக இருக்கிறோம். அங்கு நிறைய டோலாபாஜி மற்றும் உங்களுக்கு தெரியும் மிரட்டி பணம் பறித்தல், நகராட்சியில் நிறைய ஊழல் ஆகியவை இருக்கின்றன. பாருங்கள், எங்கள் நகராட்சி பள்ளிகள் மூடப்பட்டு வருகின்றன. எங்கள் நகராட்சி மருத்துவமனைகள் சரியாக செயல்படவில்லை. இங்குள்ள முக்கிய பிரச்சனை சுகாதாரம்தான். சாலைகள் சரியாக போடப்படவில்லை. 1 வருடத்திற்கு முன்புதான் ஒரு சிறுமி அவளுடைய சொந்த வீட்டிற்குள்ளேயே மூழ்கி இறந்தாள் என்றால் அங்கு வீடே மூழ்கும் அளவுக்கு அவ்வளவு தண்ணீர் தேங்கி இருந்தது. அதனால் திருமதி அவங்களுடைய இது போன்ற ஒரு பெரிய கான்ஸ்டிடியூவன்சியின் நிலைமை இதுதான். சந்திரபாபு பட்டாச்சாரியா அவரும் ஒரு அமைச்சர். அதனால் நாங்கள் முதன்மையாக போராடுவது கடந்த அரசாங்கத்தின் அந்த 15 ஆண்டு கால அரசாங்கத்தின் தோல்விக்கு எதிராகத்தான். நாங்களுடன் வேலையின்மைக்கு எதிராகவும் போராடுகிறோம். என் தலைமுறையைச் சேர்ந்த பெரும்பாலான மக்களுக்கு அவர்களுக்கு வேலை இல்லை. அப்படியானா சிபிஎம் மற்றும் திரிணாமுல் இரண்டும் இந்தியா கூட்டணியின் ஒரு பகுதியாகும். இந்த முரண்பாடுகளை உங்கள் வாக்காளர்களுக்கு எப்படி விளக்குகிறீர்கள்? கேரளாவில் ஒரு மட்டத்தில் நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்கள், மற்றொன்றில் நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிராக போராடுகிறீர்கள். கேரளாவில் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் மற்றும் சிபிஎம். கேரளாவில் காங்கிரஸ் மற்றும் சிபிஎம் ரெண்டும் இந்திய கூட்டணியில் உள்ளன.
ஆனால் அதை எப்படி விளக்குவீர்கள்? என்றால் இது ஒரு முரண்பாடு என்று நாங்கள் கூறுகிறோம். நாங்கள் இந்தியா கூட்டணி என்பது பாஜகவிற்கு எதிரான பல்வேறு அரசியல் பார்ட்டிகளின் ஒரு கூட்டமைப்பாகும். ஆனால் மோதல் இல்லாத, உங்களுக்கு தெரியும், உரையாடல் எதுவும் நடக்க முடியாத எந்த இடத்தையும் நாங்கள் விட்டு வைக்கவில்லை என்று அர்த்தமல்ல. வங்காளத்தில் பாஜக ஒரு முக்கியமான சக்தியாக இருக்கக்கூடாது. வங்காளத்தில் 2 பக்கங்கள் இருக்க வேண்டும் என்றால் அது எப்போதுமே இருந்ததைப் போல மதச்சார்பற்ற கட்சிகளாக இருக்க வேண்டும். பாரம்பரியமாக பாஜகவிற்கு வங்காளத்தில் எந்தவிதமான வலுவான பிடிப்பும் இருந்ததில்லை. மேலும் நாங்கள் பாஜகவை வங்காளத்தின் ஒரு உள்ளக பார்ட்டியாக கருதுவதில்லை. எனவே எனது கடைசி கேள்வி SIR பற்றியது. மேற்கு வங்கத்தில் SIR நடந்த விதத்தில் நடக்காமல் இருந்திருந்தால் தேர்தல் முடிவுகள் அவை எதுவாக இருந்தாலும் வித்தியாசமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்களா? நான் நினைக்கிறேன், முதலில் SIR எனது சக குடிமக்கள் பலரும் தங்களின் ஓட்டு உரிமையை இழந்துவிட்டதை உறுதி செய்துள்ளது. ஆகவே இந்த வாக்களிக்கும் உரிமை சாதாரணமானதல்ல. அதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும், அல்லது யாராவது அதை உங்களிடமிருந்து பறித்துவிட முடியும். 1. மக்கள் தங்கள் வாக்களிக்கும் உரிமை குறித்து விழிப்புடன் இருந்திருக்கிறார்கள். 2. திரிணாமுல் அல்லது பிஜேபிக்கு தங்கள் மதத்தின் அடிப்படையில் வாக்களித்த பலரும் இந்த அரசாங்கங்களில் எதுவும் தங்களுக்கு ஆதரவாக நிற்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டுள்ளனர். புன்ட்ராக்கள் அவங்கள் பிஜேபிக்கு வாக்களிக்கிறார்கள். SIRக்கு பிறகு புன்ட்ராக்கள் தங்களின், உங்களுக்கு தெரியும், வாக்களிக்கும் உரிமைகளின் மெஜாரிட்டியை இழந்துவிட்டனர். முஸ்லிம்களை பொறுத்தவரை மம்தா பானர்ஜி தன் பிணத்தின் மீதுதான் SIR நடக்கும் என்று கூறியுள்ளார். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், அவர் நலமுடன் உயிருடன் இருக்கிறார். SIR நடந்துவிட்டது. மேலும் பல முஸ்லிம்கள் அவர்கள் தங்கள் வாக்களிக்கும் உரிமைகளை இழந்துவிட்டனர். எனவே வங்காள மக்களுக்கு ஒரு மசிஹாவாக நடிக்க முயன்ற இந்த 2 பேருமே அவர்கள் இருவரும் தோல்வியடைந்து விட்டனர். எனவே அவர்கள் இப்போது சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்று நான் நினைக்கிறேன். SIR காரணமாக CPM இழப்பை சந்தித்துள்ளது என்று நினைக்கிறீர்களா? உதாரணமாக, சில முஸ்லிம்கள் DMCக்கு ஓட் செய்ய விரும்பவில்லை. ஏனெனில் DMC தங்களுக்கு உண்மையில் எதுவும் செய்யவில்லை என்று அவர்கள் உணர்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு விருப்பமில்லை. தாங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக உணர்வதால் DMCக்கு ஓட்டு செய்வதை தவிர இப்போது அவர்களுக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் அவங்களுக்கு ஓட் பண்ணலைனால் பாஜக ஆட்சிக்கு வந்துவிடும் என்றதை அவங்களோட உணர்றாங்க. டொட்டிட்டோலில் அது இருந்தது. மக்களுக்கு அந்த பயம் இருக்கிறது. இந்த முறை அந்த பயம் இருக்குது என்று நான் நினைக்கல. மேலும் என்னால் சொல்ல முடியும், முர்ஷிதாபாத், மால்டா முஸ்லிம் மெஜாரிட்டி உள்ள பகுதிகளில் நீங்கள் மிகவும் வித்தியாசமான ஒரு முடிவை காண்பீர்கள். வங்காள மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள், பயத்தின் காரணமாக வாக்களிப்பதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் இப்போது பயத்தில் வாக்களிப்பதை முடித்து விட்டார்கள். அவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக ஓட்டு செய்ய போகிறார்கள். அவர்கள் தங்கள் கல்விக்காக ஓட்டு செய்ய போகிறார்கள். அவர்கள் தங்கள் வேலை வாய்ப்புக்காக ஓட்டு செய்ய போகிறார்கள். அப்படியானால் அவர்கள் யாருக்கு ஓட்டு செய்வார்கள்? இடதுசாரிகளும் காங்கிரசும் அவர்கள் எங்கெல்லாம் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ